என்னம்மா? அந்த பொண்ணோட டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஓகே ஓகே. வாயா ஏட்டு, என்ன இவ்வளவு லேட்டு? சின்ன வீட்ல இருந்து வரியா பெரிய வீட்ல இருந்து வரியா? ரகசியத்தை வெளிச்சொல்லாத. சரி ஐயா அந்த டீடைல் எல்லாம் கொடுத்து இந்த ஓடி வந்த கேஸ் இருக்கு, அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ண சொன்னாரு, அது என்னன்னு பார்த்து பண்ணிரியா? அப்ப நான் கிளம்பட்டுமா? சரி சரி. இதுல அதை பத்தின விவரம்லாம் இருக்கு, கரெக்டா பார்த்து போன் அதை நான் பார்த்துக்கிட்டேன். 2-3 நம்பர் இருக்க, எந்த நம்பருக்கு பண்ண தெரியலையே. விவரமா சொன்னா போயிடும் தனியா சவத்து பே. ஹலோ, கார்த்திக் அப்பாவா? எது கணேஷ் அப்பாவா? இல்ல ராங்கால்னு சொல்ல தெரியாதா? வயல போனேன் விளங்காதப்ப. விடிஞ்சதும் பொண்ணு ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சு வெளியே தலை காட்டவே முடியலையே, பெரிய அவமானம் ஆயிடுச்சே. பொறுமையா இருப்பா, நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தெரியும், எப்படி வந்துருவா? ஹலோ ஹலோ, காவியா அப்பா தண்டபாணியா? ஆமா. நான் சென்னை கேகேநகர் போலீஸ்ல இருந்து போன் பண்ணேன். சரி, உன் பொண்ணுங்க தான் இருக்கா? என்ன உடனே புறப்பட்டு வரியா? சென்னை கேகேநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களா? அங்க போனதை அவனை கண்ட துண்டமா வெட்டி கொல்லுறேன். இரு, முதல்ல நம்ம பொண்ணை கூட்டு வரலாம், அதுக்கப்புறம் அவனை வெட்டுறதை பத்தி யோசிக்கலாம். அப்புறம் வெட்டா போலீஸ் பிடிக்க மாட்டானா? அவனை பார்த்த இடத்துல கண்ட துண்டமா வெட்டி கொல்லுறேன். அப்பவே ஆத்திரம். தம்பி பொறுமையா இருக்கணும், அவசரப்படாத. சென்னையில இருக்கலாம், அங்கதான் போறோம். ஹலோ, எங்க இருக்காங்க? ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சென்னையில. சென்னையில எந்த ஏரியானே? கேகேநகர் போலீஸ் ஸ்டேஷன்லடா. இது போதும்ண்ணே. போதாதுடா, போதாது. அவனை ஸ்டேஷனுக்குள்ளேயே வச்சு வெட்டி அங்கேயே புதைக்கணும்டா. அண்ணே, தம்பி இருக்கும்போது நீ என்ன கவலைப்படுற? அவனோட போட்டோ மட்டும் என் செல்லுக்கு அனுப்புனேன். 5 நிமிஷத்துல என் ஆளுங்களோட போய் அவனை தூக்குறடா இல்லையா பாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா, 5 நிமிஷத்துல உனக்கு போட்டோ அனுப்புனேன். இதோ நானும் வந்துட்டேன். முடிஞ்சா நீ தூக்கு, இல்ல நான் வந்து தூக்கிறேன். அடிச்சு தூக்கலாம் வாங்க. அங்க பாருங்கடா. என்ன பண்றது? வாங்கடா டீ சாப்பிட்டு வந்து பாத்துக்கலாம். அப்ப நீங்களும் டீ சாப்பிட்டு வாங்க. டேய் நீ அந்த பக்கம் பாரு. சரிண்ணே. டேய் நீ இந்த பக்கம் போ. சரிண்ணே. தம்பி என்ன கடைசியா வந்த நம்பர் எடுத்து கொடு. ஏ
உனக்கு ஆபரேட் பண்ண தெரியாதா? டச் போனு எனக்கு தெரியாது. மிஸ் கால லாஸ்ட் நம்பரா? இல்ல கடைசி நம்பர். டாங்க்ஸ். அண்ணே நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். நான் கேக்கே இல்லண்ணே. நல்லா தேடி பாருடா. நீ அந்த பக்கம் தேடி பாரு. கேக்க நகர் தானே? சரிண்ணே. டேய் நல்லா பாருங்கடா. அண்ணா நம்ம அண்ணா இங்கே இல்லண்ணே. டேய் அங்கேயும் பாரு. அங்க யாருமே இல்லண்ணே. அண்ணா இங்கேயே இல்லண்ணே. எங்கடா இருக்கீங்க? கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் தானே இருக்கேன். வெளியில மாதா கோயில் இருந்துச்சா? மாதா கோயிலா? மாதா கோயில் இருந்துச்சுண்ணே. லெஃப்ட்ல திரும்பும்போது ஒரு கிரவுண்ட் இருந்துச்சா? கிரவுண்ட் இருந்துச்சாடா? ஆமா இருந்துச்சுன்னு. அண்ணே தம்பி பாத்துருக்கான். கிரவுண்ட் இருந்துச்சா? பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தானே பேசுறேன். டேய் திருச்சியில கேகே நகர் காமராஜர் சாலையில உள்ள போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு யார கேட்டாலும் சொல்லுவாங்களேடா. திருச்சியா? அடடா இது தெரியாம சென்னையில இருக்கிற கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டேன். மானங்கட்ட மடச்சாம்பிராணிகளா உடனே திருச்சிக்கு வாங்கடா. வரட்டானே? வாங்கடா. டேய் அண்ணன் திருச்சியில இருக்கிறவா? வாங்கடா திருச்சிக்கு போலாம். வா போலானே. திருச்சியில் உள்ள கேக்குன்னு இருக்கும், சென்னையில் உள்ள கேக்குன்னு இருக்கும், வித்தியாசம் தெரியாம தடிச்சு போறான். இந்த ரவுடி பேருலாம் முட்டா பேருந்து சரியா போச்சு பத்தியா? அடியாள அவருக்கு மூளை இருக்கு. நீ அந்த கேஸ் தானடா? இவருக்கு இருக்கோ? எல்லாம் இங்க நிக்குது யாரு? யாருன்னு சொல்றா? யாரா நீ? ஏண்டா கூட வந்தவங்க திருச்சி பேச்ச நீங்க என்ன பண்ணுத? திரும்புடா. நானே தான் சார். என்ன தவிர இந்த சேசல்ல வாண்டடா யாரு சார் வருவா? பண்டிகை தான் கூட்டமா வரும். சிங்கம் தனியா தான் வரும். நான் சொல்லல என் தலைவன் தனியா தான் வருவான்னு. சிங்கம் இல்ல அந்த எட்டி மீச்சு பண்ண தெரியுமா? இல்ல சீக்கு வந்த கோழி தனியா தான் நிக்கும். ஏசி வர நேராச்சு வெளியே போடா. சார் ஏசி வரட்டும் சார். ஈட்டா தானே இருக்கும், கூலிங் ஆயிட்டு வரும். ஆமா நீங்க ஏன் ஈட்டா வரீங்க? இல்ல நான் எந்த ஏசி சொல்றேன், நீ எந்த ஏசி சொல்ற? நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் சொல்றேன். யாரு வரட்டும், வந்து நம்ம கெத்து என்னன்னு பார்க்கட்டும் சார். பார்க்கட்டும். அந்த ஏசியே வந்தாலும் ஆண்டவனே வந்தாலும் நான் இருக்கேன் தலைவா. தலைவன் வாழ்க, தலைவன் வாழ்க. இப்ப பாத்தியல்ல என் தொண்டர் கூட கொந்தளிப்ப பாத்தியல்ல. இல்ல ஒருத்தன் தானே கத்துதான். ஒருத்தன் 9 ஆவான். 9 கோடி ஆகும். கோடி பல கோடிகள் ஆகும். கூடிய சீக்கிரம் நானு சிஎம் ஆயிருவல்ல தொண்டா. ஆமா இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நானும் தான் தலைவா. தெரியாத தலைவன் கத்தி குளிக்க போனேன். நாட்டுல தீ குளிக்கிற எவனுக்கடா தலைவனை தெரியுது? தலைவா எந்த கட்சியில இருக்கிறீங்க? கட்சி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஐயோ இது வரைக்கும் எந்த தலைவன் என்ன தோண்டனா ஏத்துக்கிட்டதில்ல. எனக்கு ஒரு புது தலைவன் கிடைச்சிருக்கிறான். எனக்கு இனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. எல்லாம் அவன் பாத்துக்குவான். மரியாதை வெளியே போ முதல்ல. எல்லோருக்கும் வணக்கம். நான் சென்று வருகிறேன். அனைவரும் எனக்கு விடை கொடுங்கள். அந்த டப்புன்னு அடிச்சு விட தெரியுமா? நீ என்ன போர்க்களத்துக்கா போற விடை கொடுக்கிறதுக்கு? தொண்டா நான் ஆரம்பிக்க போற கட்சியில நீதான் கோபாசே. ஏன் தலைவா கோச்சுக்கிறீங்க? ஏன்னா கோபாசன் என்னன்னு தெரியாதா? டேய் கோபாசேனா உனக்கு தெரியாதா? எனக்கும் தெரியாது. அப்ப நான் ஆரம்பிக்க போற கட்சியில நீதான் கோபாசே. டேய் நீ வெளிய போறியா? போ. தொண்டர்களே நான் விடைபெறுகிறேன். நீ போ தலைவா. எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. அதான் நீ இருக்கல்ல. எண்ணி 3 நாளுக்குள்ள இங்க இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட்சியில சேர்த்தறேன். நீ 8 முதல் கொண்டு கம்பளி மீச என்ன பேச்சு பேச மாட்டியா? இன்னும் 3 நாள்ல என் தொண்டர்களை எப்படி வெளிய கொண்டு வரேன் பாரு. அவங்க வெளிய போயிருவாங்க, நீ உள்ள போயிருவ. போ முதல்ல. வணக்கம். வாழ்க தாயை தலைவன் வாழ்க. தங்க தலைவன் வாயில பண்ணி குத்திடுவேன். வாழ்க. வணக்கம் சார். ஏய் யார் அவன்? ஸ்டேஷன் முடி தீ குளிக்க முயற்சி பண்ணா சார். இந்த மாதிரி ஆளெல்லாம் சாப்பிட்டு விட வேண்டியதானயா? எதுக்கா காப்பாத்துறீங்க? இவனுங்களை எல்லாம் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு நேரத்துக்கு சாப்பாடு பாதுகாப்புக்கு போலீஸ் வர. போலீஸ் என்ன பையன்?
சூப்பரா இருக்கே. ஆ? என்ன ஏட்டு சார் யார் யா இது? அது ஓடி வந்த கேஸ் சார். ஓடி வந்த கேஸா? சும்மா நச்சுன்னு இருக்கா? சார் அந்த பொண்ணையும் பையனையும் அழைச்சிட்டு வந்து தங்குறா சார் தான். ஏற்கனவே உங்களுக்கும் அவருக்கும் ஆகாது. நான் சொல்லதான் சொல்லிட்டேன். அப்புறம் உங்க விருப்பம். ஆமா. யோ தெரியும்யா, விடியா, வாழ விட மாட்டீங்களே. ஏ குட்டி, உன் பேர் என்ன? சொல்ல மாட்டியா? வெக்கமா இருக்கா? ஏய் கேட்டுட்டே இருக்கல, வாய் திறக்க மாட்டே. என்ன முடிச்சிட்டியா? சார், ஒரு பொண்ணுகிட்ட எப்படி மரியாதையா பேசணும் உங்களுக்கு தெரியாதா? அட கோவம் கூட வருது. டேய் அடங்கு இல்ல தொலைச்சு. என்னையா தங்கரா சார் வண்டி வந்துருச்சு.